இந்த பரபவ ஆண்டு சுக்கிர பகவான் சூரியனை விட்டு ஒரு 40 டிகிரி 43 டிகிரி என்று தொலைவில் சென்று கொண்டிருக்கிறார். சித்திரை மாதம் முதல சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நீண்ட இடைவெளி. இது என்ன பண்ணுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் பெரும்பாலும் மழை இல்லை. இது பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு தான் பெரும் பாதிப்புகளாக இருக்கிறது. மேற்கே சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாவே தெரியும், சூரியன் அஸ்தமனமாகி சுக்கிரன் எங்கே எவ்வளோ உயரத்தில் இருக்கிறார் என்று நீங்கள் கண்கூடாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சூரியன் சுக்கிரனுடைய இடைவெளி இதுதான் பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்கு மழை இல்லாததற்கு காரணம். கடந்த 2-3 ஆண்டு காலமாகவே குரு சுக்கிரன் சந்திர பகவானுடைய நோய் தாக்கங்களால் மக்கள் அதிகமாக மரணம் அடைகிறார்கள். இது எதனால் அப்படின்னா, மீனராசியில் பாவக்கோள்கள் நின்று கன்னிராசியை இயக்குகிறது. மீனராசியில் பாவகிரகங்கள் நின்று கன்னிராசியை இயக்கினால் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரும். ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னி. கன்னி 6ஆம் இடமாக இருக்கும்போது உடலில் வயிறு பகுதி தான் 6ஆம் இடம். காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தை பாவக்கோள்கள் பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா, சிறுநீரகம், கிட்னி இது பழுதாகி இப்போ கடந்த 2-3 ஆண்டுகாலமாக திடீர்னு ஏகப்பட்ட பேர் மரணம் அடைந்து விட்டார்கள். டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருப்பவர்கள் ஏகப்பட்ட பேர். குரு சுக்கிரன் சந்திரன், சந்திர பகவான் அப்படின்னாலே உப்பு, குரு சுக்கிரன் அப்படின்னா இரத்தத்தில் ப்ரெஷர், சுக்கிரன் சர்க்கரை. இதெல்லாம் அதிகமாகும்போது தான் சிறுநீரகம், கிட்னி பாதிப்பாகிறது. இது கடந்த 2-3 ஆண்டு காலமாக எல்லோருடைய குடும்பத்திலும் எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று தான். இப்போ கன்னிராசியை சனியும் செவ்வாயும் பார்வை செய்கிறார்கள். மேசராசி அசுவினி நட்சத்திரத்தை சனி பகவான் கடக்கும் வரை பெரும்பாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் மக்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கூடுதலாக வரும். சனியும் செவ்வாயும் கன்னிராசியில் நேசமாகக்கூடிய சுக்கிர பகவானை பார்வை செய்யும்போது பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ஆரோக்கியத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்போ ஆண்கள் தான் தர வேண்டும். இப்போ நடப்பு இதுதான். கடந்த கால நடப்பு வயிறு சார்ந்து சிறுநீரகம், கிட்னி சார்ந்து வியாதி அடுத்தடுத்த மரணங்களை பெரும்பாலும் பார்த்திருக்கிறோம். இப்போ கன்னி சுக்கிரனை செவ்வாயும் சனியும் பார்வை செய்யும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். அவரவர் உண்மையாக ஒழுக்கமாக இருந்தாலே பிரச்சனை இல்லை, குற்றங்கள் நடக்காது. இதை எல்லோருமே மனதில் நிறுத்துங்க. அப்புறமேட்டி ஜோதிட பலன்கள் பார்க்கலாம். சுக்கிரன் நேசமாக செல்லும்போது ப்ரெஷர், சர்க்கரை, கிட்னி பழுதானவர்கள், தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடியவர்கள் மருந்து மாத்திரை தொடர்ந்து சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். கன்னிராசியை சனியும் செவ்வாயும் பார்வை செய்கிறார்கள். கருப்பு சட்டையும் காக்கி சட்டையும் இணைந்து குற்றங்களை பெரும்பாலும் தடுத்து விடுவார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீனம் ராசி அன்பர்களுக்கு நீச்ச கன்னி சுக்கிரன் சனி செவ்வாய் பார்வையில் 1 மாத காலம் சஞ்சாரம் செய்வார். நீச்ச கன்னி சுக்கிரனால் ஏற்படும் பலன்கள் காணலாம். மீனராசிக்கு 7வது வீட்டிலே சுக்கிரன் நேசம். மீனராசியில் சுக்கிர பகவான் உச்சம். மீனராசியில் பிறந்தவர்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை, ப்ரெஷர், தினந்தோறும் 3 வேளையும் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய நபர் கண்டிப்பாக வந்துடுவாங்க. அதே மாதிரி மீனராசியில் பிறந்தவர்களுடைய குடும்பத்தில் இந்த சுக்கிரனுடைய நோய் அவங்களுக்கு வந்துடும். அதாவது கிட்னி, சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை மீனராசியில் பிறந்தவர்களுடைய குடும்பத்தில் கூடுதலாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 7வது வீட்டிலே சுக்கிரன் நேசமாக இருக்கும்போது
மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் திருமண தோஷம் காலம் கடந்து வயது கடந்து ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி திருமணம் நடக்கும். 7ஆம் வீட்டிலே சுக்கிரன் நேசமாக இருக்கும்போது பெரும்பாலும் காம எண்ணங்கள் காம உணர்வுகள் மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். அதை அனுபவிக்க 7ஆம் வீட்டிலே கலத்தரஸ்தானத்திலே இயற்கையாகவே சுக்கிரன் நேசமாக இருக்கும்போது காம உணர்வுகளை அனுபவிக்க கால தாமதங்களை ஏற்படுத்தும். எதிர்வரக்கூடிய ஒரு மாத காலம் சனி செவ்வாய் பார்வையில் 7வது வீட்டிலே நேச சுக்கிர பகவான் சஞ்சனம் செய்கிறார். கலத்தர ஸ்தானம் வாழ்க்கை ஸ்தானம் 7வது வீட்டிலே சுக்கிரன் நேசமாக செல்வது திருமணமானவர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணை இஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு கேட்டதை நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கணும். நீங்கள் வந்து இப்போ இல்லை நாளைக்கு வாங்கி தரேன், அடுத்த வாரம் வாங்கி தரேன், அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நாட்களை கடத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கு உங்கள் மேலே பிரியம் குறையும், கோவப்படுவாங்க, உங்கள் மேலே வந்து ஆத்திரப்படுவாங்க. இதை வந்து மீனராசி அன்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்க. 7வது வீட்டிலே சுக்கிரன் நேசமாக செல்லும்போது மீனராசி அன்பர்கள் நண்பர்களுடன் கூட்டாளிகளுடன் கூட்டாக சேர்ந்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள், பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருப்பவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி கடல் கடந்து ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கூட கூட்டாக சேர்ந்து கூட்டாளிகளுடன் சேர்ந்து நண்பர்களுடன் சேர்ந்து சொந்தக்காரர்களுடன் சேர்ந்து ஒரு தொழில் செய்து கொண்டிருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அபரிவிதமான லாபங்கள் வரும். இது ஒன்று போதும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல பணம் சம்பாதிப்பதற்கு. மீனராசிக்கு 7வது வீட்டிலே சுக்கிரன் நேசமாக செல்கிறார். ஜென்ம ராசியிலிருந்து சனி பகவான் வக்ரகதியில் 7ஆம் பார்வையால் சுக்கிரனை பாரிசுகிறார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையிடம் ஒரு சிலருக்கு சந்தேகம். வாழ்க்கை துணையை நம்ப மாட்டீங்க. அவங்க சொல்கிறது நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு போய் பேசுகிற மாதிரி இருக்கும், அவங்க சொல்கிறது உங்களுக்கு போய் பேசுகிற மாதிரி தெரியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலையை ஜென்மத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை செய்யக்கூடிய அமைப்பில் ஏற்படுத்தி விடுவார். இப்போ வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி 7வது வீட்டிலே நேசமாக செல்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் வண்டி வாகன பயண போக்குவரத்தில் மீனராசி என்பர்கள் கவனமாக சென்று வருவது நல்லது. உங்கள் ராசிக்கு 2 9ஆம் அதிபதி செவ்வாய் பார்வையில் 7வது வீட்டிலே நீச்ச சுக்கிரன் சஞ்சனம் செய்வார். 2ஆம் அதிபதி பார்வையில் 3 8ஆம் அதிபதி சஞ்சனம் செய்யும்போது மீனராசி என்பர்கள் உங்களுடைய முயற்சிகளை மேம்படுத்தணும். ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் கூட்டாளிகள் உறவுகள் மூலம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்கும். நண்பர்கள் கூட்டாளிகளை நீங்கள் வந்து தக்க வைத்து கொள்ளலாம். எதிர்பாலினவர்களிடம் இப்போ இந்த காலகட்டத்தில் கலத்தரஸ்தானத்திலே சுக்கிரன் செல்லும்போது எதிர்பாலினர்களிடம் அனுசரிப்பு வேண்டும். இல்லைன்னா வந்து நீங்கள் ஒன்று பேசுவீங்க, அவங்க ஒன்று பேசுவாங்க, சண்டை சச்சரவுகள் வரும். அசிங்க அவமானப்படக்கூடிய சூழ்நிலை 7வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது எதிர்பாலினர்களிடம் அசிங்க அவமானத்தை ஏற்படுத்திடும். அதே மாதிரி கலத்தரஸ்தானத்திலே கோச்சாரத்தில் சுக்கிரன் வரும்போது காரகோ பாவனஸ்தி என்று சொல்லுவாங்க. அதாவது வாழ்க்கை துணைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும், மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். இந்த சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி வரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நீண்ட கால நோய் பிரஷர் பிபி சர்க்கரை இந்த மாதிரிலாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்தாலே ஒரு குழந்தை பிறந்தவுடன் வாழ்க்கை துணைக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை வந்துடும், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே காலபுருஷனுக்கு 6வது வீடாக கன்னிராசி வந்து விடுகிறது. அந்த 6வது வீட்டில் சுக்கிரன் வந்து நேசமாகிறார். இதான் வந்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு வயிறு சார்ந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு காரணம். சனி செவ்வாய் பார்வையில் 7வது வீட்டிலே நீச்ச சுக்கிரன் செல்லும்போது வாழ்க்கை துணைக்கு வயிறு சார்ந்து கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரத்துக்கு வாய்ப்புண்டு. உடனே நல்ல மருத்துவம் பார்த்து அந்த நோயை வந்து சரி பண்ணுறதுக்கு வழிவகை பாருங்கள்.
மீன ராசி என்பதற்கு இது வந்து இயற்கையாக உங்கள் ராசி லக்னத்துக்கு 7வது வீட்டிலே சுக்கிரன் வந்து நேசமாக செலுத்துகிறார். அப்போ வந்து காம எண்ணங்கள் கூடுதலாக வரும், காம உணர்வுகள் அதிகமாக வரும். அதனால் வந்து மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கட்டுப்பாடு, எதிலும் கவனம் வேண்டும். இல்லைன்னா வந்து உங்கள் பெயர் கிடக்கூடிய அமைப்பு ஜென்ம சனி ஏற்படுத்திவிடும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.